அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம் மரமும் பழைய குடையும். சரியா? அழகிய சொக்கநாத புலவரினுடைய செய்யுள் பகுதி. அழகிய சொக்கநாத புலவர் நம்ம சிலபஸில் இருக்கார். ஸோ அவரை பற்றிய நூல்களையும் பாடல்களும் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் பகுதியை இந்த காணொலியில் பார்க்கலாம். மரமும் பழைய குடையும். ஆசிரியர் அழகிய சொக்கநாத பிள்ளை, ஊர் தச்சநல்லூர். ஓகேவா? தச்சநல்லூர் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அழகிய சொக்கநாதரின் காலம் 19ஆம் நூற்றாண்டு. சரியா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுங்க. எந்த காலத்தை சேர்ந்தவர்னு கேட்பாங்க. அழகிய சொக்கநாத புலவர் 19ஆம் நூற்றாண்டு. 25க்கும் மேற்பட்ட பாடல்களை இவர் இயற்றியுள்ளார். சரியா? ஸோ அழகிய சொக்கநாத பிள்ளை எத்தனை பாடல்கள் இயற்றியிருக்காரு? 25 பாடல்கள் இயற்றியுள்ளார். சரியா? ஸோ 25ஓட நம்ம தொடர்பு பற்றி என்னென்னலாம் படிச்சிருப்போம். ராவண காவியம், புலவர் குழந்தை. சரியா? அவர் 25 நாளில் பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பார். ஸோ ஜனவரி 25 வாக்காளர் நாள். சரியா? 25 ஜனவரி 1950 தான் தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அதனால் 25 தேசிய வாக்காளர் நாளாக நம்ம கொண்டாடுறோம். சரியா? 25வது மாநிலமாக உருவாக்கப்பட்ட மாநிலம் எது? கோவா. சரியா? ஸோ 25ஓட தொடர்பு படுத்தி ஒரு 4-5 இன்சிடெண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? ஸோ அழகிய சொக்கநாத பிள்ளை 25க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளார். ஸோ வேறு நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் அந்தாதி. சரியா? காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் அந்தாதி, முத்துச்சாமி பிள்ளையின் மீது காதல் பிரபந்தம். சரியா? இது இரு நூல்களையும் அழகிய சொக்கநாத புலவர் இயற்றியிருக்கார். ஒரு சொல்லோ ஒரு தொடரோ இருபொருள் தருமாறு பாடுவது ஸ்லேடை பாடல் அல்லது இரட்டுற மொழிதல் எனப்படும். சரியா? ஸ்லேடை என்பது வடமொழியில் சொல்லக்கூடியது, இரட்டுற மொழிதல் தான் தமிழ். சரியா? ஸோ இதனை வடமொழியாளர்கள் ஸ்லேடை அணி என்பர். சரியா? ஸோ அதான் பார்த்தோம் இல்லையா? ஸோ வடமொழியாளர்கள் ஸ்லேடை அணி என்பார்கள். தமிழ் இரட்டுற மொழிதல் அணி. சரியா? பாடல் போலாமா? மரமும் பழைய குடையும். சரியா? இது ரெண்டும் ஒன்றுன்னு நம்ம அழகிய சொக்கநாத புலவர் முத்துச்சுவாமி அப்படிங்கிற அரசரிடம் பாடுறார். சரியா? ஸோ வாருங்க. பிஞ்சி கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் கேட்டது அருள் முத்துச்சுவாமி துரை ராஜேந்திரா கேள் கோட்டு மரம் பீற்றல் குடை அப்படிங்கிறார் இல்லையா? பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் கேட்டது அருள் முத்துச்சாமி துரை ராஜேந்திரா கேள் கொட்டு மரம் பீற்றல் குடை. சரியா? இது ரெண்டும் ஒன்றுங்கிறார். ஸோ இப்படி ஸோ மரத்தையும் குடையையும் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிஞ்சு கிடக்கும். சரியா? மரம் கிளை கிளையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் மரம் பிஞ்சு கிடக்கும், குடையும் பிஞ்சு கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பெருமழைக்கு தாங்காது. சரியா? ஸோ பெருமழை வந்ததுன்னா மரமும் தாங்காது. ஸோ ஓட்டையான கிழிஞ்சு போன குடையை வச்சுட்டு வந்தோம்னா என்ன ஆகும்? மழை பெஞ்சா தாங்காது இல்லையா? மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும். சரியா? ஸோ வெயிலும் அதிகமாக அடித்தாலும் மழை அதிகமாக அடித்தாலும் சரியா மரத்துக்குள்ளே ஒழுகும். குடையும் கிழிஞ்சிருந்தால் என்ன ஆகும்? ஒழுகும் இல்லையா? மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் கேட்டது அருள் முத்துச்சாமி துரை ராஜேந்திரா. தஞ்சம்னு யாராவது உங்ககிட்ட கேட்டுட்டா அவங்க கேட்கறதை கொடுக்கக்கூடிய அருளை கொண்டவன் நீ. கேள் கோட்டு மரம் பீற்றல் கொடையும் ஒன்று என்று நான் பாடுகிறேன், அதனை கேட்பாயாக அப்படிங்கிறார். சரியா? கோட்டு மரம்னா அதிக கிளைகளை உடைய மரம்னு அர்த்தம். சரியா? பீற்றல் குடைனா கிழிந்த குடை. சரியா?
பாடல் இன்னொரு வாட்டி பார்த்துருவோமா? பிஞ்சு கிடக்கும் பெருமழைக்கு தாங்காது மிஞ்ச அதனுள் வெயில் ஒழுகும் தஞ்சம் என்றோர் வேட்டது அருள் முத்துச்சாமி துறை ராஜேந்திரா கீழ் கோட்டு மரம் பீற்றல் குடை அழகிய சொக்கநாத புலவர். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தமிழ்த்தாய்க்கு கோவில் உள்ள ஊர் எது? ஓகேவா? இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி.